வறுத்த சோறு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. என்னது அப்படியே நிக்கிற? போடு, கட் பண்ணு. To begin making chicken egg fried rice, we start by preparing a turmeric paste, mixing ground turmeric with water and setting it aside. ஏன் அப்படி எல்லாம் சுத்தி பாத்திருக்கீங்க? இதுல Next, we take chicken pieces and marinate them with ginger garlic paste, chili paste, the prepared turmeric paste, and a bit of corn flour. We also crack an egg into this mixture and thoroughly combine everything, allowing the chicken to marinate for a while. Meanwhile, we heat oil in a kadai on the stove for deep frying the chicken. Once the oil is hot, we add the marinated chicken and fry it until it's golden and cooked through. இன்னச்சட்டிகள உள்ள நினைக்கிறேன் இப்ப. கரண்ட் இது புக். பயந்துட்டேன் நான். What's your name? My name is Fragrant. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே எண்ணெய்க்குள்ள கையை உள்ள விட்டு அப்படியே எடுப்பாப்ல, அந்த மாதிரி வச்சு கட்டையெல்லாம் ஊறி போய் வச்சு அந்த தம்பி எங்கன வருது? திருச்சியில வந்துட்டாங்களா? அண்ணே புதுக்கோட்டை வந்துட்டாங்களா? அண்ணே அறந்தாங்க கட்டிட்டாங்க அப்படிமே. அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம், அப்பா பக்கத்துல வந்துட்டாங்கன்னு. இருக்கிற இடம் மட்டும் தான் நிழலு. எரிச்சிட்டியா சீக்கிரம்? ஆமா நீ கிண்ட. While the chicken fries, we prepare the vegetables by cutting cabbage, onions, capsicums, carrots, and spring onions into small pieces. Separately, we set up another pot on the stove and bring water to a boil. In the meantime, we wash and soak some rice for a while. பொங்கலே புளியோதரை. என்ன காய்கறி ரெடியா? After soaking, we add the rice to the boiling water along with some salt. Once the rice is cooked, we drain the water and let the rice dry out a bit. பை எடுத்துங்க, ரெடியா? வா தூக்கு. அங்க போய் கொட்டி விடு. Returning to the kadai, we heat some oil and fry ginger garlic paste until fragrant. அரைச்ச இஞ்சி பூண்டு Then, we add the beaten egg, onions, cabbage, carrots, capsicums, and spring onions, frying everything until the vegetables are tender. நறுக்கின வெங்காயம் வதங்கிறதுக்கு லேட் ஆகுமோ அதான் முதல்ல. முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் நறுக்கின குடமிளகா
இதுக்கடுத்து அதான் போடணும். ஆமாம் அப்படியா? தீபாவளிக்கு 100 ரூபா கீஸ் எனக்கு வெடி வாங்கி தர மாட்டேன்ட்டீங்க. அவசர வேலையில் என்ன ஒன்று கொண்டு வா. அடுங்க தளத்தை கொண்டு போ. வடிச்ச சோறு. Next, we add rice and fried chicken pieces along with dry chili powder, pepper powder, garam masala powder and soy sauce to the kadai. We also sprinkle some crystal salt and add the spring onion pieces. முனுக்கின மிளகாய் பொடி, முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கரம் மசாலா, சோயா சாறு, பொரிச்ச கோழிக்கறி, கல்லுப்பு, வெங்காய தலை, உடையாம கிண்டன. Finally, we mix in the cooked rice, ensuring everything is well combined and fried together, allowing the flavors to melt. நீ ரவுண்டு கட்டிக்கின்ற அப்பதான் எல்லாம் சேரும். கலக்கணும்ல. துணி உண்டா புடிச்சடா முட்டாப்பல. நான் இல்ல வீரசாகசம் வீரசாகசம். ஐயே துண்டு கட்டலையா? Once the rice is heated through and well incorporated with the other ingredients, the chicken egg fried rice is ready to serve. எப்படி இருக்கு? அது இப்போலாம் கரெக்டாக இருக்குது. அப்போ தண்ணி எடுத்துட்டு பாஸ்மதி அரிசியில் பொரிச்ச கோழிக்கறியை பிச்சு போட்டு முட்டையை உடைச்சி ஊற்றி செஞ்ச ஃப்ரைட் ரைஸு இந்த கடையில் சாப்பிடும்போது தான் ஃப்ரைட் ரைஸு அப்படி நாக்கில் அப்படியே நின்று விளையாடும் அந்த டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி முரட்டு தரமாக தென்னந்தோப்புலேருந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அது சிக்கன் 65 சாப்பிடும்போது வேறு லெவல்.